ஸோ இது என்ன நடக்குது அப்படின்னும்போது அந்த மூளை இறைவன் வந்து மிகப்பெரிய அளவில் நமக்கு கொடுத்துருக்காரு. அதை நம்ம முழுசாக உபயோகப்படுத்துகிறதே கிடையாது. நமக்கு இருக்கிற பிரெயினில் 2% யூஸ் பண்ணாவே நம்ம பெரிய சயின்டிஸ்டாவோ இல்லை ஒரு யோகிக் நேச்சரில் பெரிய அளவில் வந்துடலாம். ஆனால் நம்ம மில்லிமீட்டர் கூட உபயோகப்படுத்துறது இல்லை. அது எப்படி நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். அந்த மூளைக்கு தூண்டுதல் எப்படி கொடுக்கறதுன்றதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு வரும்போது அந்த குழந்தை பிறந்தவுடனே ரொம்ப பெரிய அளவில் மற்றவங்களை விட இவங்க வித்தியாசமாக இருப்பாங்க. அந்த 20 குழந்தை நடுவில் நம்ம குழந்தை இருக்குதுன்னா மற்றவங்கெல்லாம் தூண்டுதல் அந்த குழந்தைய பார்க்கணுன்றது ஏன் இப்படி எவ்வளோ இதுவாக இருக்காங்க, இவங்க எப்படி யார் மாதிரி பிறந்திருக்காங்க அப்படியெல்லாம் கேட்பாங்க. அதுக்கெல்லாம் காரணம் அந்த மூளையில் நம்ம கொடுக்குற தூண்டுதல்கள் தான். அதை வந்து நம்ம ரொம்ப நல்லா செஞ்சோன்னா குழந்தை ரொம்ப நல்லா வரும். அது ப்ரீநேட்டலில் 4வது மாதத்துலேயே காது கேட்க ஆரம்பிச்சிடும். அண்டு 7th மந்தில் சென்சரி பாத்வேஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிடும். அதுக்கெல்லாம் சில விஷயங்கள்லாம் பண்ணணும். அம்மா என்ன விஷயங்கள் பண்ணணும், என்ன எக்ஸசைஸ் பண்ணணும், என்ன சாப்பிடணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாக்க அந்த குழந்தைகள் வந்து பிறக்கும்போதே இந்த மணி நேரத்துக்குள்ளே பிறக்கணும் அப்படின்னு சொன்னாவே போகிறோம் குழந்தைகிட்ட அவங்களே வந்துடுவாங்க. அம்மா கஷ்டமே இருக்காது. அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. உங்களுக்கெல்லாம் உபயோகமாக இருக்கும். அதுக்காக தானே நான் இருக்கேன். அதனால் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு பாப்பா பிறந்த உடனே 30 நாள்லேருந்து நம்ம இதை கோர்ஸ் ஆரம்பிப்போம். இந்த பிரெயின் ஸ்டிமுலேஷன் அதுக்கு என்ன பண்ணணும் அதெல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்டு 2 வயசுக்குள்ளே இந்த மாதிரி நம்ம ரீடிங் கெப்பாசிட்டி அண்டு என்சைக்ளோபீடிக் நாலேட்ஜு அண்டு மேத்ஸ் எல்லாமே கொடுத்துடுவோம். 1 வயசில் கொடுத்து அது ஒரு 2வது வருஷத்தில் படிக்கவே ஆரம்பிச்சுப்பாங்க. ஆல்ஃபபெட்ஸை சொல்லித்தரக்கூடாது, ஏபிசிடி சொல்லித்தராதீங்க, ஏ ஃபார் ஆப்பிள் புக்கு வாங்கி கொடுக்காதீங்க குழந்தைங்களுக்கு, அண்டு 1 2 சொல்லித்தராதீங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம்னா அந்த குழந்தை 2 வயசுலேயே புக்கே படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கு மேலே செகண்ட் மாடியூல் இருக்குது. ஃபஸ்ட் மாடியூலில் இதை இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. செகண்ட் மாடியூலில் காலேஜ் லெவல் இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த குழந்தைங்க வந்துடுவாங்க. 5 வயசில் 16 வயசுக்குரிய குயிக் மைண்ட் அந்த குழந்தைங்களுக்கு வந்துடும். ஸோ மிகப்பெரிய ஒரு ஜீனியஸோட அம்மா அப்பான்னு நீங்கள் சொல்லிக்கணுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க இல்லையா? அதனால் தொடர்ந்து கேளுங்க, பார்க்கலாம் நம்ம. வணக்கம்.